ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், அதனால சமாதானம் பெரிதா இருக்கும்லாம் சொல்லல. அதெல்லாம் நன்மைகள், அதெல்லாம் வரும் போகும். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, ஆமா, இந்த போதனையில இந்த சத்தியத்துல நிற்கும் போது ஒரு பெற்றோருக்கு கிடைக்கிற சமாதானம் என்பது அது ஒரு பெரிய சமாதானம். ஆமே, ஆமா, இதை அறிந்து நாம் அதிகமாய் அசதியாயிராமல் நாம் அதிகமாய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மால மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்ற ரெடியா இருக்கிறார். ஆனால் நாம் அறிந்து செயல்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். பிள்ளைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தான் இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஆவியானவர் கற்றுத்தந்ததை நம்ம கொஞ்சம் தியானித்து, ஒரு பிரசங்கமாய் அல்ல, என் பிள்ளையை குறித்து இந்த இவ்வளவு விஷயத்தை நான் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் ஆமாம் என்கிற அந்த உணர்வோடு, ஆமென், பெற்றோர் கேட்குறீங்க, பெற்றோராக போறவங்க கேட்குறீங்க. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் காதுகளில் இதை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார், கேட்க பண்ணுவாராக. நல்ல கவனமாக கேளுங்க. முதலாவது காரியம், ஆமாம், நேற்று பைபிள் ஸ்டடியில் இந்த பாயிண்ட் முதல்ல சொன்னோம், ஆனால் நம்மை குறித்து சொன்னோம், தியானித்தோம். ஆனால் இன்னைக்கு முதல் காரியமே ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 25, 22, 23 வசனங்கள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாள். 2 பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போகிறார். அப்பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் வெளிப்படுத்துகிறார். நாம் எல்லாம் மேலோட்டமாய் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், படிக்கிறோம். என்னன்னா, ரெபேக்காளுக்கு ஏசாவை பிடிக்காது, யாரை தான் பிடிக்கும்? யாக்கோவை தான் பிடிக்கும், அதனால தான் அப்படி அல்ல. நீ வேதத்தை ஒரு வார்த்தையும் விடாம தியானிக்கும் போது தான் அதனுடைய சத்தியம். எப்பவுமே அப்படிதான். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை அம்மா செல்லமா இருப்பாங்க, ஒரு பிள்ளை அப்பா செல்லமா இருப்பாங்க. அது மாறாது. ஆனால் 2 பிள்ளைகளும் 2 இல்லை, எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுமே பெற்றோருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க இந்த நமக்கு தெரியும், யாக்கோபு தந்திரமாய் ஆசீர்வாதத்தை வாங்கும்போது ஏசா அவனை கொல்லை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறார். அப்பொழுது ரெபேக்காள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 27வது அதிகாரம் 45வது வசனம். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்கிறதை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்று. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எனக்கு அவனை இழந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கணும்னு சொல்லல இந்த தாயார். 2 பேரையும் அவங்க இழக்க விரும்பவில்லை. ஏசாவையும் இழக்க விரும்பவில்லை, யாக்கோபையும் இழக்க விரும்பவில்லை. அப்ப கேட்கலாம், அப்படி இருக்க ஏன் யாக்கோபை சேஷ்டபுத்திர பாகத்துக்கு நேராய், அந்த மூத்தவன் மேல் விழ வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் இந்த தாயார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா பதில் ஒன்றுதான். ஏற்கனவே மகனை குறித்த, பிள்ளைகளை குறித்த தேவ சித்தத்தை அங்க கேட்டு அறிந்து கொண்டார்கள். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அப்ப முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதான காரியம், நம்ம கையில தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை கண்டிப்பாக, நம்முடைய விருப்பங்களை பிள்ளைங்க மேல திணிக்க கூடாது. நாம தேவ சித்தத்தை விட்டு பிள்ளைங்க விலகிறதற்கு பெரிய காரணங்கள்ல ஒன்று நாம தான். ஓர் ஆமீன் வரல, வராது. என்னன்னா, நம்ம அப்படி திணிக்கிறோம் பிள்ளைங்க மேல விருப்பங்களை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான்னு கர்த்தர் சொன்னார். ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான்னு கர்த்தர் சொன்னார். இஸ்மவேலோ அடிமையின் பிள்ளையோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையோ, இந்த பூமியில ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளையை குறித்த தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அது பணக்கார வீட்டு பிள்ளையோ ஏழை வீட்டு பிள்ளையோ,
அது அமெரிக்கால பிறந்த பிள்ளையோ, இந்தியால பிறந்த பிள்ளையோ, சோமாலியாவில் பிறந்த பிள்ளையோ, இந்த பூமியில ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றாலே அந்த பிள்ளையை குறித்த தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பதை விட தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதைதான் உணர்த்தினார். ஆமென். நமக்கு தெரியும் ஒரு வார்த்தை இருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான். யோவான் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கு. எப்படி அவங்க பெற்றோர் சம்மதிச்சாங்க வனாந்தரத்தில் இருக்க? ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச பிள்ளை, அதுவும் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று இருக்கும்போது கிடைத்த பிள்ளை. எப்படி அனுமதித்தார்கள்? ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவனை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் முன்னமே அவரை குறித்ததான காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. பிறந்த பிறகு வெளிப்படுத்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளை குறித்ததான காரியம் பிறக்கிறதுக்கு முன்னாடி மட்டுமல்ல வெளிப்படுத்தப்படுகிறது, பிறந்த பின்பும் வளர்ந்த பின்பும் வெளிப்படுத்தப்படும். மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் மனதில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவருடைய பிரயாணத்துக்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, ஆண்டவர் போகிற இடத்துக்கு இந்த மரியாள் எவ்விதத்திலும் தடையாய் இருக்கவில்லை. ஏனென்றால் சித்தத்தை அறிந்ததனால. என் பிள்ளை எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாமே தீர்மானிக்க கூடாது. ஈசாக்கு தீர்மானித்தா, மூத்தவன் இவனுக்கு தான் இது இப்படின்னு. இல்ல, கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். இது ஈசாக்கு தெரியுதோ இல்லையோ, ரெபெக்காள் அதை உள்ள வாங்கிட்டாங்க. அதனாலதான் ஆக்சுவலா பிறந்தது, மூத்தவனா பிறந்தது ஈசாக்கு தான். ஆனா யாக்கோபே அந்த ஆசீர்வாதம் ஓமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல யாக்கோபுக்கு எப்படிங்க ஆசை வந்துச்சு? தாயாருடைய வழிநடத்துதல் மேன்மையானதை அவன் விரும்ப காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாங்க. நீ சின்ன பையன் தான்பா, ஆனா இந்த வீட்டுல சேஷ்டபுத்திர பாகம் உனக்கு. இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது தேவனுடைய சித்தம். ரெபெக்காள் தெரிந்தெடுத்த பாதை தவறாயிருக்கலாம், ஆனால் கைட் பண்ண விதம், அவன் மேல் அவனுக்குள்ள அந்த ஆசையை கொடுக்கிறாள், அந்த விருப்பத்தை கொடுக்கிறாள். எப்படி சேஷ்டபுத்திர பாகம் ஏசா சொல்றான், இது எனக்கு என்னத்துக்குங்கிறான். யாக்கோபு சொல்றான், எனக்கு இது வேணுங்கிறான். சித்தம் அறியாதவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தை இப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு என்னத்துக்கு, எதுக்கு சர்ச்சுக்கு போய், ஆமே இது எனக்கு என்னத்துக்கு. இன்னைக்கு அநேகர் தேவன் யார் என்று கேட்கவும், தேவன் எங்கே என்று கேட்கவும், தேவன் எதற்கென்று கேட்கவும் காரணம் என்ன தெரியுமா? ஆமே சுத்தி எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஒரு குறை இல்லை, ஆனா புரிகிறதில்லை என் வாழ்க்கை குறித்த ஒரு சித்தம் இருக்கிறது என. நெருக்கம் வரும்போது தேடுகிறவர்கள் எத்தனை பேர், எல்லாம் இருக்கும்போது தேடுகிறவர்கள் எத்தனை பேர் பார்த்தா, எல்லாம் இருக்கும்போது தேடுகிறவர்களை விரல் விட்டு எண்ணலாம், ஆனா நெருக்கம் வரும்போது தேடுகிறவர்களை எண்ணவே முடியாது. ஏசா சொல்ற, எனக்கு இது என்னத்துக்கு அப்படிங்கிறான். ஆனா யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு மேல ஆசை, அதன் மேல விருப்பம், அதை அடைய வேண்டும் என்று அவன் எதையும் இழக்க ரெடியாகிறான். அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச கூளை அம்மா கிட்ட தானா செஞ்சிருக்க மாட்டான், படித்து கற்றறிந்து அந்த கூளை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி தோல்வியை கண்டிருப்பார். எத்தனை பாத்திரத்தை கரிச்சிருப்பாருன்னு தெரியல. அப்போ எவ்வளோ பிராக்டிஸ், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சு ஒரு நாள் அது அழகா வருது. அவ்வளோ பிரயாசம், அவ்வளவு நேரம் செலவழிக்கிறார், உழைப்பை போடுறாரு, எல்லாம் போட்டு ஒரு கூளை ரெடி பண்ணிட்டு இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்காக இதை விடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். இந்த நிலைமைக்கு, தேவ சித்தத்தை அடைகிறதற்கு ஒரு பிள்ளை எல்லாத்தையும் அவன் கையில் இருக்கிறத விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அதுக்கு காரணம் தாயார்.
நம்முடைய பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் இன்னதென்று அறியாமல் நம்மளாம் பதறிட்டே இருப்போம். இதுதான் சிலுவைக்கு முன்னாக மரியாளால நின்னு பார்க்க முடிந்தது. எந்த தாயாரால முடியும்? இயேசுவை பெற்றெடுப்பதற்காக மரியாள் அத்தனை கஷ்டப்பட்டார்கள், அத்தனை அவமானங்கள். யோசேப்பு மரியாளை தள்ளிவிட பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நிந்தையை சகித்தார்கள், அவமானத்தை சகித்தார்கள், வேதனையை சகித்தார்கள். குழந்தையை தூக்கிட்டு பிரதிஷ்டைக்கு போகும்போது சிமியோன் சொல்றார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று. அதை சகித்தார்கள். எந்த தாயாரால் அப்படி சகிக்க முடியும்? எல்லாம் சகிச்சுட்டு கடைசியில சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு முன்பாக சகித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவரை குறித்த சித்தத்தை உள்வாங்கினதுனால. ஆமென். உள்வாங்கினதுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சித்தத்தை உள்வாங்கி செயல்படுகிற பெற்றோருக்காக பரலோக தேவன் கிரியை செய்வார். அதன் அடையாளமாக தான் அழுது கொண்டிருந்த மரியாளை ஆமென் தமக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷன் கவனிக்கும்படி ஒப்படைக்கிறார். ஆமென். தமக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து சொல்றார், இதோ உன் தாய், கேர் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. சித்தத்துக்கு தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்த தாய். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சீஷர்கள் கூடி இருக்கும் போது அந்த கூட்டத்திலே மரியாளும் வந்து இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அந்த கூட்டத்தில் இருந்த மரியாள் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆனா ஒண்ணு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வரைக்கும் அவரை மரியாளுடைய மகன் என்று சொன்னார்கள், அல்லது இயேசுவின் தாய் என்று மரியாளை சொன்னார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இந்த பூமியில் வந்ததின் நோக்கம் முடிகிறதோ அதன் பிறகு அவர்களை ஆமென் மரியாளின் தாய் என்று இயேசுவின் தாய் என்று பைபிள்ல மென்ஷன் பண்ணாம மரியாள் யோசேப்புக்கு அடுத்ததாக பிறந்த யாக்கோபு யூதா என்பவர்களின் தாயாக வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஆமே. நாளைக்கு நீங்க வந்து இயேசுவின் தாயா எல்லாம் அறிய போகிறது. ஏன்னா அவர் தேவகுமாரனாய் வந்தவர் இப்பொழுது தேவனாய் இருக்கிறார். அவங்க ரெடி, அவங்க எல்லாத்துக்கும் ரெடியானாங்க. அதனாலதான் அவங்கள வேதம் எப்படி வாழ்த்துது இருந்தால், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி இதெல்லாம் தாங்க முடிஞ்சது, எப்படி இதெல்லாம் சகிக்க முடிந்தது, எப்படி இதெல்லாம் துணிந்து அவர்களால் எதிர்கொள்ள முடிந்தது என்றால் இதுதான் சித்தம் என்பதை அவர்கள் அறிந்தபடினாலே. தேவ சித்தம் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை குறித்து என்னன்னு தெரியலன்னா ஒரு சின்ன சளி வந்தா கூட நம்ம பதற ஆரம்பிச்சிரும். ஏரோது பிள்ளைகளை எல்லாம் கொள்ளை செய்ய வகை தேடின பிள்ளைக்காக அத்தனை பிள்ளைகளையும் கொண்டுட்டு இருக்கிறான். அப்ப அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி. அந்த நேரத்தில் இந்த குடும்பம் கையில மாட்டுச்சுன்னா, ஆனாலும் பிள்ளைய சுமந்து தேவ சித்தம் இதுதான் தெரிஞ்சதும் மரியாள், ஆண்டவரே மோசே மாதிரி வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல வேற யாரும், நான் தான் கிடைச்சேன் ஆண்டவர் இதுக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தனக்கு பிறக்கிற பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கென்று அறிந்து ஒப்பு கொடுக்கிற பெற்றோரே, ஆமென், உங்கள் முதிர் வயதிலும் உங்களை பரலோகம் சுமக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, என் விருப்பத்தின்படி அல்ல என் பிள்ளை வாழ்க்கை அமைய வேண்டியது. என் விருப்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதுதான் தேவ சித்தம் என அறிந்து அந்த சித்தத்தை நான் விரும்பிட்டேன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமென். புரியும்படி சொல்றேன். தேவ சித்தம் பிள்ளையை இன்ஜினியர் ஆக்குறது, நம்முடைய விருப்பம் பிள்ளைய டாக்டர். உள்ள இருக்கிறது நான் இப்படிலாம் கேட்டு பேசாம இருந்துட்டேன்னா உள்ள இருந்து வந்துடும். டாக்டர் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என் பிள்ளைய டாக்டர் ஆக்குங்க. ஆமாம். அங்க இருந்து வருது இன்ஜினியரிங் அட்மிஷன். நம்ம வாழ்க்கையில எது நடக்கலைன்னு, பிள்ளைங்க வாழ்க்கையில எது நடக்கலைன்னு அழுறோம்ல. பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு டைம் ரொம்ப அழுதுருப்போம்ல, எது நடக்கலைன்னு அழுறோம். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது உம்முடைய சித்தம் பரலோகத்தில், இது மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு இல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் என் பிள்ளையுடைய ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து காலேஜ் அட்மிஷன், திருமணம், வேலை, எந்த ஒரு காரியத்துக்கும் அப்பா உங்க சித்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இதை அறிந்து செயல்படுவது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த சித்தம் என்ன? என் தகப்பனார் மரிப்பதற்கு முன்பு, அதுக்கு முந்தின வருஷமா தெரியல, ஆமா, என் காது கேட்க சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய அடுத்த தம்பி பால் சாம் அவன் சொல்லிதான் தெரிஞ்சது. என்னை குறித்தும் டேவிட்டை குறித்தும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. ஊழியத்தில் நான் இப்படி இருப்பேன், அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக, அவங்க வந்து ப்ராஃபஸியெல்லாம் அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம். அதன் பிறகு அது நடக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சித்தம் தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க தைரியமாக கண்ணை மூடுற டைம் வந்தபோது கண்ணை மூடிட்டாங்க. ஆமாம். ஆண்டவரே, பிள்ளைங்க என்னாக போகிறாங்களோ, ஆண்டவரே, ஊழியம் இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. திடீர்னு நான் ஒன்றும் பதறல அவங்க. ஏன்னா தெரிஞ்சிட்டு, ஓகே, இவன் மேலே ஆண்டவர் சித்தம் இப்படி இருக்கு, அவன் மேலே இப்படி இருக்கு, ரைட். சித்தம் தெரியலைன்னா பிள்ளைகளை குறித்த பதட்டம் வளர வளர அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். சித்தம் தெரிய என்ன செய்யணும்? ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தர் நம்பி கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. அதன் பிறகு காலம் அப்படியே மாறும். நாம பிள்ளைங்க கண்ட்ரோல்லேன்னு வரும். சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டியான்னு கேட்போம். வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு பிள்ளைங்க கேட்பாங்க. அப்படியே மாறும். இதுதான் காலம். எதுவுமே நம்ம பிடியில நிற்காது. ஆனால் நம்ம பிடியில நிற்கும் போது நம்முடைய உத்தரவாதம் என்ன? தேவ சித்தம் பிள்ளைகளை குறித்து என்ன இருக்கிறது? அதுக்கு நேராக என் பிள்ளையை நடத்த எனக்கு கிருபை தரணும் ஆண்டவரே. யாக்கோபுக்கு இவ்வளவு செய்தது ஏசாவை வெறுத்ததுனால கிடையாது. 2 பேரையும் இழந்து போக அந்த தாயார் விரும்பவில்லை. ஆனால் தேவ சித்தம் இன்னதென்பதை அறிந்ததுனால இதை எப்படி சுதந்திரிக்கணும்னு கேட்டிருக்கணும் ரெபேக்காள்கிட்ட. ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அது கேட்கல, அவங்க புத்தியை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபுக்கு தான். ஆமே. அதன் ஒரு அடையாளம் தான் யாக்கோபு ஏசா மாதிரி ஈசாக்கின் இடத்துல போய் நிற்பார்ல, நின்று எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா 27வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரன் ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். டைமிங்க பாத்தீங்களா? யாக்கோபு ஈசாக்கின் இடத்தில், அதாவது அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு போனதும் ஏசா வாரான். இவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போது ஏசா வந்திருந்தா என்ன டைமிங்! அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியுதா? ஆண்டவர் அனுமதிக்கல ஏசா உள்ள என்றாக. ஏன்னா இது யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம். அதான் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் என்ஜாய் பண்ணி படிக்கணும். புறப்பட்ட உடன், அதன் பிறகு அப்படி புறப்பட்ட உடனே ஏசா வந்து சேர்ந்தான். ஏசா அப்பதான் வந்து சேர்றான். வந்து சேர்ந்து, ஆமே, ஒருவேளை இங்க ஆசீர்வாதம் நடக்கும் போது ஏசா அப்படி பின்னாடி இப்படி கை கட்டிட்டு கேசின்னு யோசித்து பாருங்க. ஆமே, அப்பாடான் திருமணதும் அப்படியே ஏசா காலில் முழங்கால் போட்டான்னா. ஆமே, 20 வருஷம் கழிச்சு காலில் விழுந்தார்ல யாக்கோபு, அதே மாதிரி அப்பவே விழுந்து, நான் உங்களுக்கு தரதான் வாங்கிட்டு இருந்தேன். ஆமே, தேவன், அதுதான் தேவ சித்தம். இந்த சித்தத்துக்கு நேராய் அந்த பிள்ளையை நடத்துறதுக்கு ஒரு தாயார் தேவை. ஒரு தாயார் தேவை, பெற்றோர் தேவை. 2 பேரும் சேர்ந்து நடத்தி இருக்கணும். கர்த்தரிடத்தில் விசாரித்த காரியத்தை ஈசாக்கு கிட்ட ரெபேக்காள் ஷேர் பண்ணாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. ரெபேக்காள் அதை உள்ள வச்சுட்டாங்க. ஆமா, இது 2 பேரும் சேர்ந்து நடந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது ஒரு ஆளுக்கு தெரியும். 2 பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தம் பிள்ளையை குறித்து என்னதென்று. அப்படி தெரியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது பிள்ளையை குறித்து அறிந்து கடைசி வரை
அதன் பிறகு யாக்கோபு அனுப்பிவிடப்படுகிறான். ஆனால் அதன் பிறகு ரெபேக்காளும் யாக்கோபும் சந்திக்கவில்லை. சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரவில்லை. ரெபேக்காள் மரித்து விட்டார்கள். ஆனா ரெபேக்காள் என்ன ஒரு நிம்மதியோடு மறிச்சிருப்பாங்க தெரியுமா? என் பிள்ளைய சித்தத்துக்கு நேராய் விட்டுட்டேன். பூமியில கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்க சித்தத்துல, ஆண்டவரே, நீங்க என்ன திட்டத்தை வச்சு இந்த பிள்ளைங்களை கையில கொடுத்தீங்களோ அதுல நிக்கிறத பாக்குறேன்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், பிள்ளைகளுடைய தேவைகள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், 14வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். பிள்ளைய வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின் ஒரு செடியின் கீழே அவனை விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உக்காந்து, ஒரு தேவை வந்ததும் எல்லாம் போச்சுன்னு சொல்லல, மேக்சிமம் ட்ரை பண்றாங்க இந்த ஆகார். 14 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள்னா ஒவ்வொரு இடத்துலயா பார்க்கறாங்க, மேக்சிமம் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இப்ப தண்ணி தேவை, துருத்தியில் இருக்கிற தண்ணியும் தீர போகுது. அதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு எப்படியாவது தண்ணி கொடுத்துடணும், இல்லைன்னா பிள்ளை செத்துருவான். அந்த தேவை சந்திக்கப்படலன்னா இந்த காரியம் நடக்காது. மேக்சிமம் அந்த தாயாருக்கு அந்த பிள்ளையினுடைய தேவை சந்திக்கப்பட எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அந்த அர்த்தம். அதுக்கு மேல முடியாதுன்னு வரும்போது ஒரு இடத்துல போய் உக்காடுறாங்க. 2 விதமான அமருகிற அனுபவம் இருக்கிறது. ஒன்று செய்து முடிச்சிட்டு உக்காடுறது, 2வது செய்ய முடியலைன்னு உக்காடுறது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா போய் உட்கார்றது. 2வது செய்து முயற்சித்து முடியாம உட்காரும். அந்த முடியாம உட்கார்றது எங்க வேணாலும் உட்காரும், தெரியாது, வழியில உட்காரும். இப்படி போயிட்டு அங்கெங்கே அலைஞ்சிட்டு ஒன்றும் கிடைக்கல. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் காரியம் இன்னார் தாரேன்னு சொல்லியிருப்பாங்க, போய் பார்த்துருப்போம், இல்லை நான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு வரும்போது நம்ம ரோடுன்னு கூட பார்க்க மாட்டோம், அந்த இடத்துல உட்காந்துருவோம். அப்படி அல்லது அப்படியே நிற்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரன், ஒரு மிகப்பெரிய தேவை கண்டிப்பாக சந்திக்கப்பட்டாக வேண்டும். காலையிலேருந்து அலைகிறான், அலைஞ்சு கிடைக்கலன்னு வருதும். மத்தியானம் ஆச்சு, வீட்டுக்கு வரல. மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனார், வீட்டுக்கு வரல. சாயங்காலம் ஆச்சு, வரல. நைட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, காலையிலே போனாங்க, இந்த ஒரு காரியம் இன்னைக்கு முடிக்கணும், வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, ஆமே என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஏதாவது முடிவு எடுத்துட்டாரா, என்னாச்சு ஒன்றும் தெரில. இரவு தாயார் ஒரு பக்கம் கதறல், மனைவி ஒரு பக்கம் கதறல். இரவு அந்த ஃபோனை வச்சு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு ஒரு சகோதரனை கூட்டிட்டு, வாங்க நம்ம போய் தேடலாம் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே எங்கே இருக்கிறார் மட்டும் காட்டி தந்துடுங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது வண்டி எடுத்து 5 மினிட்ஸில் அவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட்டா ஒரு தெருவில் அப்படியே இருக்கிறார். ஒரு போஸ்ட் பக்கத்தில் அப்படியே நின்று அழுதுட்டு அப்படியே நிற்கிறார். அந்த ஓடி போய் அவரை அணைச்சி அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அவரை தேற்றி பலப்படுத்தி கர்த்தர் இந்த காரியத்திலேருந்து எல்லாம் வெளியே கொண்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷனை தேவை சந்திக்க முடியலன்னு வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு எத்தனை பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க, யார் இதை அழுதுட்டு இருக்கிறது, அப்படி எல்லாம் இழந்து. ஆமே, இப்படி ஒரு நிலைமை தான். இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேலை தாயார் ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சாமுவேலுடைய தேவை அறிந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தாயார் ஷர்ட் தச்சு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பைபிளில் எதுக்குங்க எழுதணும்? பைபிளே ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறார். அப்பம் சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் பேரும் எழுதலை. அப்பம் சாப்பிட்ட 5000 புருஷர்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். இல்லை வேற விஷயம் ஒன்றும் இல்லைன்னு அந்த 5000 பேருக்கு பேரை எழுதி கல்வெட்டு மாதிரி சுற்றி வச்சிருக்கலாம். ஆமாம், சில காலுக்குள்ளெல்லாம் என்ட்ராக முடியாது. பரலோகத்தில் நம்ம மக்களுக்கு பரலோகத்தில் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த கல்வெட்டில் ஆண்டவர் சிம்பிளாக முடிக்கிறார். 5000 புருஷர்கள் போ, அவ்வளோதான். ஆதியில தேவன் வானத்தை பூமியும்
முடிஞ்சு. நம்ம கிட்டலாம் விட்டுருந்தா பக்கம் பக்கம் எழுதிருப்போம். நம்ம ஒன்று செஞ்சதே வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்போம். அன்னைக்கு நானாக்கா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தது 200 ரூபா. ஆண்டவர் எல்லாத்தையும் சிம்பிளா முடிச்சுட்டு, ஒரு தாயார் பையனுக்கு சின்ன சட்டை, அதுவும் சின்ன சட்டை அப்படிதானே இருக்கு, அதுல அதை கொண்டு தச்சு கொடுக்கறத எழுதி இருக்குதுன்னா பிள்ளைகளின் தேவைக்கு பெற்றோர் வந்து உத்தரவாதம் எடுக்கணும் தானே சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைக்கு செய்ய முடிந்ததை செய்யுங்க. செய்ய முடியாம இப்படி ஆகாரி நிலைமை வரும்போது அழுகிறதற்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு முடிஞ்சதை செய்ய என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு முடியாதுன்னு வரும்போது அவரை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பெற்றோர் செய்கிற காரியம் தான் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் இருந்து தேவ சமூகத்தில் முறையிடுவது, அழுவது. ஒரு குடும்பத்தாரை குறித்து என் தகப்பனார் சொன்ன சாட்சி. ஆமென். அவங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள். புருஷன் ரட்சிக்கப்படவில்லை. அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம், அந்த கொஞ்சத்துல இப்ப அரிசி இருக்குன்னா அதுல கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. சண்டே சர்ச்சுக்கு போகும்போது அது தசம பாகமா கொடுப்பாங்க. இப்படி வந்து ஒரு நாள், ஒரு சண்டே மார்னிங், வீட்டில் வேற ஆகாரமே கிடையாது, சர்ச்சுக்கு போனோம். அப்போ என்ன இருக்குன்னா அந்த ஒதுக்கி வச்ச கொஞ்சம் அரிசி இருக்கு. அப்போ புருஷன் சொல்றாரு, பரவாயில்லம்மா, இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிற 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் உண்டு நினைக்கிறேன், பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து இன்னைக்கு எடுக்கலாம், ஆண்டவர்னு அடிக்க மாட்டார். ஆண்டவர் அடிக்க மாட்டாருங்க, அவர் நல்லவர் தாங்க. ஆனாலும் இது ஆண்டவருக்குன்னு வச்சதுனால இது கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து, கணவர் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். சத்தம் போட்டு போனா, நான் மதியம் வருவேன், மதியம் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா நடக்கிறதே வேற. நேராக சொல்லிட்டு போய் சர்ச்சில் கொடுத்து, பாஸ்டர்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை, அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் பிள்ளைங்க எல்லாரும் பசி. காலைல வராங்க, 10-11 மணி மாதிரி ஆராதனை முடிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, சரி அம்மா பசிக்குமா? மத்தியம் ஆகலைல்லப்பா, நீங்கள் போய் விளையாடுங்க, நீங்கள் விளையாடிட்டு மத்தியானம் வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களும் அம்மா சொல்கிறத நம்பி விளையாட போயிட்டாங்க. இந்த தாயார் கதவை அடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே, அந்த ஒரு குடிசை வீடு, முழங்காற்படிட்டு கதற ஆரம்பித்தார்கள், கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. பிள்ளைங்க மதியம் 1 மணிக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு வருவாங்க, என் புருஷன் வருவாங்க. ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக 1 மணி ஆகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக பிள்ளைங்க வந்து, அம்மா அம்மா கதவு திறங்க, கதவு தட்டுறாங்க. கதவு தட்டும்போது வெளியே இன்னொரு கூட்டத்தார் ஒரு காரில் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இப்படி நாங்கள் இந்த ஏரியா பக்கம் டூருக்கு வந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணது நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம். அது எங்களுக்கு அது வேஸ்ட் பண்ண மனசில், நாங்கள் நிறைய பேர் வரணும்னு தான் பிளான் பண்ணோம், ஆனால் நிறைய பேருக்கு வர முடியலை. ஸோ நான் அந்த ஆர்டர் பண்ண ஃபுட்டு இது நாங்கள் அப்படியே அந்த எல்லா பாத்திரங்கள் இருக்கிறது, நீங்கள் வந்து இதை தயவு செய்து இதை வாங்குங்கன்னு அந்த அம்மாட்ட கெஞ்சி, ஆனால் அந்த தாயாருக்கு ஒன்றும் சொல்ல தெரில. அப்படியே உள்ளே கொண்டு இலை போடப்படுகிறது, எல்லாவித கூட்டுகள் கறியோடு பரிமாறப்படுகிறது. பிள்ளைங்கள்லாம் அப்படியே பாயசம் எல்லாம் தானே. மத்தியானம் வாராரு நம்ம தலைவர், வாராரு, இன்னைக்கு உண்டு இல்லைன்னு நேரம் வந்து பார்த்தா அவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் பிள்ளைக்கு என் முழங்கால் தேவையை சந்தித்து கொடுக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. ஆமென். எங்க நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க. என்கிட்ட இல்ல, என் அப்பா கிட்ட இருக்கு. ஆண்டவர் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன். இல்லைன்னாலும் இருக்கிறதே போல வரவழைக்கிறவர் தான் அவர். நீ ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவர் இல்லைன்னா சொல்லு. உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லு, நான் கேட்க மாட்டேன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிறவர், பஞ்சகாலத்திலும் எலியாவை பட்டினி இடாமல் போஷித்தவர், காகத்தை கொண்டு போஷித்தவர், சாரிபாத்தின் விதவையை கொண்டு போஷித்தவர், யாரும் இல்லைன்னா தூதனை அனுப்பி போஷித்தவர். உன் பிள்ளைக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து நீ தேவனிடத்தில் கேளு. உனக்கு முடியுமானா செய், முடித்ததை செய்யுங்கள். ஆமென்.
ஆண்டவர் செய்யறதுக்கு திராணியா வந்து பணத்தை கொடுத்திருப்பார். ஓ பரவாயில்ல, இது ஜோம் பண்ணி வாங்கலாம், இந்த பணத்தை பேங்க்ல போடுவோம், இப்ப ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே ஃபீஸ் கட்ட பணம் தாங்க. அதனாலதான் ரெண்டையும் மென்ஷன் பண்ணேன். ஆமே, நம்ம தந்திரெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே. ஆமே ஆமே, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகள். தேவை அறியணும், இயன்றதை செய்யணும். நம்மளால் இயலவில்லைன்னு வந்தா, தேவைகள்னா ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம், அதை அடுத்து இதை நம்ம அறியணும். என் பிள்ளைக்கு என்ன தேவையா இருக்கு? தேவைகள்ங்கிறது ஒரு பண உதவி மாத்திரமல்ல. என் பிள்ளைக்கு இப்போ நான் கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிறது அவளுக்கு தேவையா இருக்குது, அவனுக்கு தேவையா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் போய் உட்காரணும். ஆமாம், இயேசு கிறிஸ்து 12 வயசுலேயே அவருடைய பிரசங்கத்துக்கு முன்னாடி யாருக்குமே நிற்க முடியல. ஆனாலும் 30 வயசு வரை அவர் வீட்டில் தான் இருக்கிறார். என்ன தேவை இருக்கு இந்த நேரத்தில்? பிள்ளைக்கு இது தேவையா இருக்கு. பிள்ளை கொஞ்சம் மன சோர்வா இருக்கு, கொஞ்சம் பிள்ளைய அப்படியே வெளியே கூட்டிட்டு போறது பிள்ளைக்கு தேவையா இருக்கு. ஆமே, நமக்கு கொடுத்த சுதந்திரங்க, நமக்கு கொடுத்த சுதந்திரம். தேவையை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைக்கு என்ன தேவை அறிந்து செய்யுங்க. எனக்கு ஆண்டவர், என் பிள்ளைக்கு இந்த காரியம் தேவையா இருக்கு, ஆனால் அதை செய்கிற திராணி எனக்கு இல்லை அப்படின்னதும், ஒரு ஆகார் பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியலன்னு அழுத போது கர்த்தர் ஊற்றை காண்பித்து கொடுத்தாராம். ஆமே, அல்ல, நான் என் பிள்ளைக்கு கொடுக்கறதெல்லாம் சின்ன சட்டை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் நான் முழங்கார் படியிடும் போது கர்த்தர் செய்கிறதெல்லாம் பெருசா இருக்கும். ஆமே, நமக்கு முடியலை என்னதும், இது என் பிள்ளைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதுதான் என் பிள்ளைக்கு தேவை, இதுதான் தேவ சித்தம், செய்தாகணுமா? ஆமே, நீங்க அழுறது, நீங்க முழங்கார் படிக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதனால ஒரு பலன் உங்க பிள்ளை அங்கே அனுபவிக்கும் போது நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, எங்க அம்மாவுடைய கண்ணீர், எங்க அப்பாவுடைய ஜெபம். ஆமே, ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது தனியா போயிருந்து அழுறது. ஆமே, இன்னைக்கு நாங்க கிருபையினால சாட்சி கொடுக்கிறோம். ஆமே, ஆனா நம்முடைய ஜெபம், அதான் அந்த கிரயம் வந்து நம்ம செலுத்துற பிள்ளைகளுக்கு நாம செலுத்துக்கிற மிகப்பெரிய கிரயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரேயர் தான். மிகப்பெரிய கிரயம் பிரேயர். அடுத்த கிரயம் என்ன தெரியுமா? ஆமா, அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களை அறிந்து கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் இதைதான் உணர்த்தி பேசிக் கொண்டிருந்தார், இந்த நாளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்.